ஹாய் வெல்கம் டு த ஸ்குவாட். திஸ் இஸ் கோடைவோ. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா முதல்ல ஹெச்டிஎம்எல் சீரிஸ் போட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய பேர் கேட்டது ரெக்வஸ்ட்டை தாண்டி நான் முதல்ல ஜாவா ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து கொஞ்சம் பெருசு அண்ட் அதை தாண்டி நிறைய லாஜிக்கல் திங்ஸும் அதில் இருந்துச்சு. நீங்கள் நிறைய கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்கும். அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் நீங்கள் முதல்ல கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ ஜென்ரல் ப்ராப்ளம் சால்விங் உங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக ஐ ஸ்டார்டட் வித் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து ஜாவாஸ்கிரிப்ட் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே நிறைய பேர் சிஎஸ்எஸ் வேணும் சிஎஸ்எஸ் வேணும்னு கேட்டிருந்ததுனால ஃபைனலி வி ஆர் கமிங் அப் வித் சிஎஸ்எஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அதுக்கு முன்னாடி நடந்தது. இந்த சீரீஸில் சிஎஸ்எஸில் ஃபுல்லாகவே எல்லாத்தையும் கவர் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக உங்களுக்கு ஒரு வெப்சைட்டை எப்படிலாம் வந்து சிஎஸ்எஸ் மூலமாக பார்க்குறதுக்கு அழகாக்க முடியுமோ அது எல்லாத்துக்கும் தேவையானது எல்லாமே கவர் பண்ண போகிறோம். அண்ட் அட் த எண்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், பூட் ஸ்ட்ராப்பையும் சேர்த்து நான் கவர் பண்ணுறேன். பூட் ஸ்ட்ராப் என்ன அப்படின்னு தெரியலனா ஃபைன், அதை நம்ம கவர் பண்ணுறப்ப பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் வித் சிஎஸ்எஸ் சீரீஸ். சிஎஸ்எஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு இருக்கும். அண்ட் ஜென்ரலாக சிஎஸ்எஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வெப்சைட்டை அழகாக்கிறதுக்காக நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஹெச்டிஎம்எல் சீரீஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுலேயே வந்து நம்ம ஒரு வெப்சைட் எப்படி பேசிக்காக க்ரியேட் பண்ணணும், என்னெல்லாம் எலமெண்ட்ஸ் இருக்குது எல்லாமே வந்து கவர் பண்ணியிருந்தோம். அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுக்கு சிஎஸ்எஸ் தேவை. ஸோ இந்த சிஎஸ்எஸ் கோர்ஸ் நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரீ ரெக்வெசிட்டாக ஹெச்டிஎம்எல் தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ஹெச்டிஎம்எல்ல நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை நான் ஒரு கொஞ்சம் ப்ரஷ் அப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கோடைவோ சேனல்லே ஹெச்டிஎம்எல் ஃபுல் கோர்ஸ் சீரீஸ் இருக்குது. அதை போய் பாருங்கள். இதே மூஞ்சி நான் தான் எடுத்திருப்பேன். 2 hours ஹெச்டிஎம்எல் ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகிருக்கும். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ரஷ் அப் ஆன மாதிரியும் இருக்கும். சப்போஸ் தெரியல அப்படின்னா அதை முடிச்சுட்டு இங்கே வாங்க, கண்டிப்பாக அது ஒரு ப்ரீ ரெக்வெசிட்டாக இருக்கும். ஸோ பேசிக்காக ஹெச்டிஎம்எல்ல எதெல்லாம் நம்மளுக்கு இந்த இடத்துல தேவைப்பட போகுது அப்படின்னா ஹெச்டிஎம்எல் டேக்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஹெச்டிஎம்எல்ல எப்படி ஐடி நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் கிளாஸ் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும். இது 3 ஹெச்டிஎம்எல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே நம்மளால் இந்த சிஎஸ்எஸ் கோர்ஸில் கண்டினியூ பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ கம்மிங் டு வாட் இஸ் சிஎஸ்எஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வெப்சைட்டை அழகாக்கிறதுக்காக நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ சிஎஸ்எஸ் அப்படிங்கிறதோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் கேஸ்கேடிங் அப்படின்னா என்ன? கேஸ்கேடிங் அப்படின்னா ஜென்ரலாக ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படின்னு சொல்லி அடிக்கிட்டே போகிறது, ஸ்டேஜாக மேலே மேலே வச்சுக்கிட்டே போகிறீங்கன்னா அதுக்கு பேர் கேஸ்கேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸ்டைல் அப்படிங்கிறது ஸ்டைல்ஸ் ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தை தான் ஸ்டைல். ஸோ அழகாக்கிறதுக்காகன்னு சொல்கிறது வந்துங்க ஸ்டைல் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, அண்ட் ஷீட்ஸ். ஓகே, ஸோ ஷீட்ஸ்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா இந்த கேஸ்கேடிங்காக அதாவது மேலே மேலே வைக்கிற ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணுற அழகாக்கிறதுக்கான கோடை எழுத போகிற ஷீட்ஸ். ஓகே, ஸோ பேசிக்காக ஒரு பேப்பர், அந்த ஷீட் அந்த மீனிங்கில் தான் வருது. ஸோ கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் பர்டிகுலராக நம்ம இந்த கோர்ஸில் படிக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் 3. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து எல்லாருமே வந்து சிஎஸ்எஸ் 3 தான் யூஸ் பண்ணுறாங்க. ஹெச்டிஎம்எல்ல வந்து HTML 5 நம்ம படிச்சிருந்தோம். அதே மாதிரி சிஎஸ்எஸ்ல சிஎஸ்எஸ் 3. அங்கே 5 இருக்குது, இங்கே 3 இருக்குன்னு நினைக்காதீங்க. அங்கே 5 தான் லேட்டஸ்ட், இங்கே 3 தான் லேட்டஸ்ட். ஸோ சிஎஸ்எஸ் 3 படிக்க போகிறோம். அண்ட் பேசிக்காக இங்கே வந்து என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்குது அண்ட் அந்த ரூல்ஸ் எப்படிலாம் அப்ளை ஆக போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரூல்ஸ் அப்படின்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ரூல்ஸ்னு யோசிக்காதீங்க. இந்த இடத்துல ரூல்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த பர்டிகுலர் டேக் இருக்குது அப்படின்னா இந்த பர்டிகுலர் HTML எலமெண்ட்டுக்கு என்ன ஸ்டைல் அப்ளை ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே நம்ம ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதில் வந்து ப்ரையாரிட்டிலாம் இருக்கும். அது எல்லாமே நம்ம போக போக பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து சிஎஸ்எஸ்க்கான ஒரு ப்ரீஃபான ஒரு இன்ட்ரோ. நான் வந்து யார் கண்டுபிடிச்சாங்க, எதுக்கு கண்டுபிடிச்சாங்க அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் இங்கே சொல்லலை. நம்மளுக்கு இப்போதைக்கு அதெல்லாம் தேவையில்லை. இப்போ ஒரு வெப்சைட்டில் சிஎஸ்எஸ் இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் முதல்ல உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ இங்கே வந்து wikipedia.org அப்படிங்கிற வெப்சைட்டை நம்ம லோட் பண்ணியிருக்கோம். விக்கிபீடியா அவங்க எல்லாருக்குமே தெரியும், நான் எதுவும் புதுசாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட்னு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் HTML கோர்ஸ் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது வந்து டெவலப்பர் கன்சோல் அப்படின்னு சொல்லுவோம். க்ரோம் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு பெட்டர். மற்ற ப்ரௌசர் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா பண்ணலாம், பட் க்ரோம் ஐ ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் க்ரோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டெவலப்பர் கன்சோல் ஓப்பன் ஆகும். அண்ட் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் சீரிஸ்லையுமே இதில் நிறைய விஷயம் பார்த்துருப்போம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே கீழே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே மேலே வந்து அந்த HTML கோட் இருக்குது. அண்ட் அது மேலே ஹவர் பண்ணனா இதில் எந்த எலமெண்ட் அப்படிங்கிறது இங்கே லெஃப்ட்டில் ஹைலைட் ஆகுது.
அதெல்லாம் இருக்கட்டும். அப்படியே கீழ வந்தோம் அப்படின்னா, இங்க மெயின் அப்படின்னு சொல்லி ஒண்ணு போட்டிருக்காங்க. அது மெயின் மேல நான் கர்சர வைக்கிறேன். லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளூ கலர் ஏரியா வருது. அந்த ப்ளூ கலர் ஏரியாவுக்கு லெஃப்ட்லயும், ரைட்லயும் ஒரு கிரீன் கலர் ஏரியா வருது. நீங்க பக்கத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த செக் பாக்ஸ நான் அன்டிக் பண்ண போறேன். பண்ணோனே என்ன ஆகுதுன்னு பாருங்க. உங்களுக்கு ஒரு வித்தியாசமும் நோட்டீஸ் ஆயிருக்காது. ஆனா, இப்ப திரும்ப மேல ஹவர் பண்ணேன்னா, அந்த கிரீன் கலர் இப்ப காணும். ஸோ பேசிக்கா இது வந்து பேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதோட சைட்ல வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் குடுக்கறது. இதெல்லாம் வந்து டீட்டெயில்டா நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்ப அதெல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க. பட் இந்த மாரி என்னெல்லாம் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டீஸ் வந்து இந்த பர்ட்டிகுலர் HTML ஃபைல்ல அதாவது இந்த வெப் பேஜ்ல அப்ளை ஆயிருக்கோ, அது எல்லாமே நீங்க இங்க பார்க்கலாம். இங்க ஸ்டைல்ஸ் அப்படிங்கிற காலம்ல இருக்கு பார்த்தீங்களா? ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் குடுத்தீங்கன்னா, இந்த டெவலப்பர் கன்சோல் வரும். அதுல இந்த ஸ்டைல்ஸ்ங்கிற காலம் போனீங்கன்னா, இது எல்லாமே காட்டும். இப்ப இங்க கீழ பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே பிளாக்ன்னு இருக்கு. இத வந்து நான் அன்செக் பண்றேன். அன்செக் பண்ணா ஒண்ணும் ஆகாது. ஏன்னா, இங்க அடுத்த டிஸ்ப்ளே கிளாஸ் எழுதியிருக்காங்க. இந்த இடத்துல பிளாக்குக்கு பதிலா நன் அப்படின்னு சொல்லி எழுதுறேன். நான் எழுதுறப்பவே பாருங்க இங்க லெஃப்ட்ல வெப்சைட் ஃபுல்லாவே காணாம போயிடுச்சு. ஸோ இந்த டிஸ்ப்ளே நன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணும் அப்படின்னா, அத இன்விசிபிள் ஆக்கிரும். ஸோ பேசிக்கா அந்த இடத்துல ஒரு டேக்கே இல்லாத மாரி ஆக்கிடும். ஓகே. ஸோ இது ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி. அடுத்து இங்க பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் இருக்கு. இந்த ஃபாண்ட்ட அன்செக் பண்றேன். இங்க பாருங்க அதோட ஃபாண்ட் மாறுது பார்த்தீங்களா? அந்த இங்கிலீஷ்ங்கிற வார்த்தை, டச்சுங்கிற வார்த்தையில அதெல்லாம் ஃபாண்ட் வந்து மாறுது இத அன்செக் பண்ணோம்னா. ஸோ பேசிக்கா இந்த பர்ட்டிகுலர் HTML ஃபைல்ல என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆயிருக்கோ, அது எல்லாமே வந்து இங்க காட்டும். இப்போ வந்து நான் மெயின் அப்படிங்கிற எலிமெண்ட்ட செலக்ட் பண்ணிருக்கிறதுனால, அதுல அப்ளை ஆயிருக்கிற ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் காட்டுது. இதே இது இது இருக்கு பார்த்தீங்களா? இத கிளிக் பண்ணோம்னா, இந்த ஐகான் இந்த ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, இந்த ஐகான கிளிக் பண்ணிட்டு, இங்க வேற ஏதாச்சும் ஒரு மேல ஹவர் பண்ணோம்னா, அது கரெக்ட்டா என்ன எலிமெண்ட் அப்படின்னு காட்டிரும். இப்ப இந்த பர்ட்டிகுலர் ஸ்பேன் தான் வந்து விக்கிபீடியா அப்படிங்கிற டெக்ஸ்ட் இருக்கு. ஸோ இதுக்கு நம்ம கீழ ஸ்க்ரோல் பண்ணோம்னா, இந்த ஸ்டைல்ஸ்ல என்னலாம் ஸ்டைல் வந்து இது அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இங்க வந்து கலர்ன்னு இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. வித்தியாசம் எதுவும் அன்செக் பண்ணா தெரியாது. அன்செக் பண்ணா என்ன வித்தியாசம் தெரியும்? இந்த போல்டுன்னு ஒண்ணு இருக்கு. இத அன்செக் பண்ற மாரி நிலைமையில இல்ல. ஓகே. லைன் ஹைட்டு ஆ இங்க பார்த்தீங்களா? டெக்ஸ்ட் அலைன்ல சென்டர் இருக்கு. அத நான் அன்செக் பண்ணேன் அப்டின்னா, அது வந்து லெஃப்ட்ல மூவ் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாரி எந்த எலிமெண்ட்டா இருந்தாலும் அதுக்கு ப்ராப்பர்ட்டீஸ் இந்த மாரி நம்ம பார்த்துக்க முடியும். ஆக்சுவலா என்ன ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆயிருக்கு அப்டிங்கிறத நீங்க பார்த்துக்கலாம். நீங்க கீழ வந்தீங்கன்னா, அந்த எலிமெண்ட்டோட அ டைமென்ஷன்ஸ் என்ன 176x362 இருக்கு. இந்த எலிமெண்ட்டுக்கு பேடிங் இல்ல, பார்டர் இல்ல, மார்ஜின் 3மே வந்து இல்ல. சப்போஸ் அதெல்லாம் குடுத்திருந்தோம்னா இங்க காட்டப்போகுது. ஸோ அந்த பேடிங், பார்டர், மார்ஜின்லாம் என்ன அப்டின்னா யோசிக்காதீங்க. நம்ம அடுத்து ஃபர்தர் வீடியோஸ்ல இது எல்லாமே பார்க்கலாம். ஸோ பேசிக்கா எந்த வெப்சைட்டா இருந்தாலுமே, அந்த வெப்சைட்ல என்ன சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணியிருக்காங்கங்கிறத, நீங்க இந்த மாரி டெவலப்பர் கன்சோல் ஓப்பன் பண்ணிட்டு, அதுல இந்த மாரி செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப நம்மளா இந்த மாரி ஒரு ப்ராப்பர்ட்டீஸ்லாம் நம்ம டிஃபைன் பண்றோம் சிஎஸ்எஸ்ல. அதனால இந்த மாரி அப்ளை ஆகுது. சப்போஸ் நம்ம டிஃபைன் பண்ணாம விட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இப்ப நான் வந்து விஎஸ் கோட் ஓப்பன் பண்றேன். விஎஸ் கோட் உங்களுக்கு ப்ராபப்ளி நீங்க HTML படிச்சிருந்தீங்கன்னா, விஎஸ் கோட் கண்டிப்பா உங்கள்ட்ட இருக்கும். இல்ல அப்படின்னா நம்ம HTML சீரிஸ்ல விஎஸ் கோட் இன்ஸ்டாலேஷன் அத கான்ஃபிகர் பண்றது எல்லாமே சொல்லியிருப்பேன். ஸோ நீங்க அங்க செக் பண்றதா இருந்தா செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்ப நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு HTML கோட் வந்து எழுதப் போறேன். HTML டாக் ஓப்பன் பண்ணிட்டேன். ஹெட்டு, ஹெட்டுக்குள்ள டைட்டில் அண்ட் அந்த டைட்டில்ல வந்து கோம்ஸ் அப்படின்னு வைக்கிறேன். ஓகே. தட் இஸ் மை நேம். அப்புறம் பாடி டாக் வைக்கிறேன். இந்த பாடி டாக்ல நான் என்ன பண்றேன், ஒரு H1 எலிமெண்ட் வைக்கிறேன். இந்த H1 எலிமெண்ட்ல ஹாய் 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 அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். ஓகே. அதுக்கு அடுத்து ஒரு H3 எலிமெண்ட் வைக்கிறேன். இதுல வந்து என்ன பண்றேன், வெல்கம் டு த ஸ்குவாட் அப்படின்னு வைக்கிறேன். ஓகே. கியூவும் லோவர் கேஸ் வச்சுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் லைன்ல ஒரு H5 வைக்கிறேன். இந்த H5ல திஸ் இஸ் கோட்.io அப்படின்னு சொல்லி போடுறேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி வச்சிருக்கோம். அண்ட் ஃபைனலா ஒரு p டேக் ஆட் பண்றேன். இந்த p டேக்ல வந்து ப்ளீஸ் லைக் அண்ட் சர்ப்ரைஸ். ஓகே. இப்போ இதை சேவ் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ நம்ம இதை ப்ரௌசரில் ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த ப்ரௌசரில் இங்கே index.html அதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே. ப்ரௌசரில் இது ஓப்பன் பண்ணுறது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் போயிட்டு அதை ரைட் கிளிக் கொடுத்து ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரௌசரில் ஓப்பன் ஆகிட போகுது. நாட் அ பிக் டீல். இப்போ இதை நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஹாய் 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 வெல்கம் டு தி ஸ்குவாட் திஸ் இஸ் கோட்.io ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்கு. ஓகே. ஸோ இன்ஸ்பெக்ட் கொடுத்தோம் அப்படின்னா அதே மாதிரி டெவலப்பர் கன்சோலில் இன்ஸ்பெக்ட் கொடுக்குறேன். இதையும் பெருசாக்கிக்கலாம். ஓகே. இப்போ
இதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த வெல்கம் டு த ஸ்குவாட் அப்படின்னு இருக்குது. இது வந்து ஒரு H3 டேக். இது நாங்கள் வந்து இந்த ஐகான் இருக்கு இல்லையா, இந்த ஆரோ ஐகான், இந்த ஆரோ ஐகானை கிளிக் பண்ணி எந்த எலமெண்ட்டை கிளிக் பண்ணாலும் அந்த எலமெண்ட் இங்கே HTML எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிடும். அதோட ஸ்டைல்ஸை கீழே லோட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இப்போ இதை மாதிரி இந்த பர்டிகுலர் எலமெண்ட்டை நான் செலக்ட் பண்ணோன்னே இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்எஸ்ஸே ஆட் பண்ணல. இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி தான் நான் அந்த HTML ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு சிஎஸ்எஸ் எங்கேயுமே நான் ஆட் பண்ணல. இந்த ஃபோல்டரில் பார்த்தீங்க அப்படின்னா index.html இந்த ஒரு ஃபைல் மட்டும் தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை ஆகிருக்கு. ஓகே, இந்த H3 எலமெண்ட்டுக்கு கொஞ்சம் ஸ்டைல்ஸ் அப்ளை ஆகிருக்கு. என்னெல்லாம் ஆயிருக்கு? டிஸ்பிளே பிளாக் அப்படின்னு சொல்லி ஆயிருக்கு, ஃபாண்ட் சைஸ் அப்ளை ஆயிருக்கு, மார்ஜின், ஃபாண்ட் வெயிட்டு, இதெல்லாமே அப்ளை ஆயிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ப்ரௌசரே அப்ளை பண்ணுற டிஃபால்ட் ஸ்டைல்ஸ். எல்லா ப்ரௌசருக்குமே இந்த மாதிரி டிஃபால்ட் ஸ்டைல்ஸ் வந்து இருக்கும். குரோம்க்கு இருக்கிற மாதிரியே எட்ஜுக்கு இருக்கும், ஃபயர்ஃபாக்ஸ்க்கு இருக்கும், பிரேவ், ஓபேரா எல்லாமே வந்து அவங்களுக்குன்னு சொல்லி இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌசர் ஸ்டைல்ஸ் வந்து டிஃபால்ட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து பை டிஃபால்ட் தானே அப்ளை ஆகிடும். இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட் வந்து கரெக்டாக 292x21.6 அப்படிங்கிற டைமென்ஷன்ஸில் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பேடிங் 0, அதுக்கு மேலே பார்டர் பார்த்தீங்கன்னா பார்டரும் இல்லை. ஆனால் மார்ஜின் பார்த்தீங்கன்னா தானாக 18.7 மேலேயும் கீழேயும் மட்டும் இருக்குது. லெஃப்ட் ரைட்டில் ஒன்றும் இல்லை, பார்த்தீங்களா, ஹைஃபன் மட்டும் தான் போட்டிருக்கான். ஆனால் மேலே கீழே வந்து 18.7 இருக்குது. நம்ம கொடுக்காமையே எப்படி இந்த மார்ஜின் வந்துச்சு? இதுதான் வந்து ப்ரௌசரோட டிஃபால்ட்டான ஸ்டைல்ஸ். ஸோ இந்த ஸ்டைல்ஸ் வந்து எனி HTML ஃபைலுக்கு தானாகவே ப்ரௌசர் வந்து அப்ளை பண்ணிடும். நம்ம எதுவுமே இங்கே பண்ண வேண்டாம். நம்ம பண்ணதுன்னா இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டிக் மார்க் காட்டும், நம்ம அதை டிசேபிள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ப்ரௌசர் தானாக அப்ளை பண்ணுறது. இதெல்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. சப்போஸ் இது வேண்டாம், எனக்கா ஒன்று வேணும், நான் சொல்கிறத பண்ணு, இந்த டிஃபால்ட்டாக இருக்காது பண்ணாத அப்படின்னா நம்ம ஏதாச்சும் ஒரு இந்த H3 டேக்னா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு ரூல்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதுபடி மாறிடும். இதில் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கிறத வந்து அக்செப்ட் பண்ணாது. ஓகே, இதை வந்து ஓவர் ரைட் பண்ணிடும். நம்ம மற்ற லாங்குவேஜ் படிச்சிருந்தோம்னா ஓவர் ரைட் அப்படிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பேசிக்காக அது செல்லாது, நான் சொல்கிறது தான் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதை எப்படி நம்மளா கொஞ்சம் இதுக்கு ஸ்டைல்ஸ் எழுதலாம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதை தாண்டி வந்து நான் இன்னும் ஒன்று மட்டும் காட்டுறேன். சப்போஸ் ஒரு ஏ டேக் வச்சு காட்டுறேன். ஏன்னா ஏ டேக்னா அது வந்து href is equal to google.com. ஓகே, href is equal to google.com. இந்த இடத்துல நான் வந்து டெக்ஸ்ட் வந்து கூகுள் அப்படின்னு எழுதுறேன். இதை சேவ் பண்ணிவிட்டு இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஏ டேகு. இதை நான் கிளிக் பண்ணேன்னா இங்கே ஏ டேக் வருது. அண்ட் தானாகவே இங்கே டெக்ஸ்ட் டெக்கரேஷனில் அண்டர்லைன் அப்படின்னு வருது இல்லையா? ஸோ இதுவுமே இஸ் அ பார்ட் ஆஃப் அந்த ப்ரௌசரோட டிஃபால்ட் ஸ்டைல்ஸ் தான். தானாகவே வந்து அது ப்ளூ கலர்னு இருக்குது, தானாகவே அண்டர்லைன்டாக இருக்குது. இது எல்லாமே வந்து தானாக நடக்கிறது. அண்ட் இதை நான் ஒரு தடவை ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா google.comனு மட்டும் கொடுத்துருக்கக்கூடாது. ப்ராபப்ளி நான் வந்து அந்த HTTPயோட சேர்த்து கொடுத்துருக்கணும். பரவாயில்ல, ஃபைன். ஆனாலும் அது ஏ டேகுங்கிற ஒரே காரணத்தினால அது வந்து அண்டர்லைன் அண்ட் ப்ளூ கலர் எல்லாமே மாற்றிடுச்சு. ஸோ இதுவுமே வந்து ஒரு ப்ரௌசரோட டிஃபால்ட் ஸ்டைல்ஸோட ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, பேசிக்காக CSS அப்படின்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் கேஸ்கேடிங்னா என்ன அப்படின்னு நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ நம்ம படிக்க போகிறது CSS3 அண்ட் ப்ரௌசர் ஸ்டைல்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். அண்ட் இன்ஸ்பெக்ட் பேனலில், அதாவது ப்ரௌசரோட அந்த ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அப்படின்னு கொடுப்போம் இல்லையா, டெவலப்பர் கன்சோல், அங்கே வந்து எப்படிலாம் CSS டிஸ்பிளே ஆகுது, இது எல்லாமே பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு CSS கோடோட CSS வந்து ஆக்சுவலி கோட் அப்படின்லாம் கூட நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு வந்து எதுவும் ரொம்ப லாஜிக்லாம் கிடையாது இல்லையா? ஸோ வந்து இந்த சிஎஸ்எஸ்ஸை வந்து எப்படி சின்டாக்ஸ், அதாவது சிஎஸ்எஸ்ஸை எப்படி எழுதலாம், இப்போ HTMLலாம் டேக்ஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி சிஎஸ்எஸ்க்கு எப்படி எழுதலாம், அந்த ரூல்ஸ் வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன கொஸ்டின், நீங்கள் அதை ஆன்சர் பண்ண போகிறீங்க. சிஎஸ்எஸ்ல பேசிக்காக 3 டைப் உண்டு. ஓகேவா? எந்த இடத்துல அந்த சிஎஸ்எஸ்ஸை நம்ம எழுதுகிறோம் அப்படிங்கிறது, அதாவது அந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸை, அந்த ரூல்ஸை எந்த இடத்துல எழுதுகிறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி 3 டைப்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸ் உண்டு. ஓகே, இது வந்து நான் HTML கோர்ஸ்லேயே நான் வந்து சொல்லியிருந்தேன். நீங்கள் அதை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த லைனில் அதுக்கான ஆன்சரையும் சிஎஸ்எஸோட பேசிக் சின்டாக்ஸையும் பார்க்கலாம். டாடா.